ஸோ ஹே காய்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன் பஞ்ச் மேன் சீசன் 1 ஃபஸ்ட் எபிசோட் தான் பார்க்க போகிறோம். ஸோ பயங்கர குருத்தாக இருக்குங்க இந்த கண்டென்ட்டு. கண்டிப்பாக பாருங்கள், மிக்ஸே பண்ணாதீங்க. மாங்காவில் இதை விட்டு பயங்கர ஹிட்டு, இப்போ அனிமேஷனில் விட்டு அது பிளாக் பஸ்டர் ஹிட்டுன்னு தான் சொல்லணும். ஸோ என்னடா இவன் மொட்டை தலையனை பற்றி பேசிக்கிட்டு இருக்கான், ஐய நம்ம துணிக்காய போகணும்னு சொல்லி போடாதீங்க. ஏன்னா இதை மிஸ்ஸே பண்ணக்கூடாது, அந்தளவுக்கு செம்மையாக இருக்க போது. வர 8 நிமிஷம் நீங்கள் என்ஜாய் பண்ண போகிறீங்க. இவனை எவனாலேயும் தொட முடியாது. இவன் தான் ஒரு பெரிய ஹீரோ, நம்ம ஹீரோ அசோசியேஷன்லேயே இவன் தான் பெரிய ஹீரோ. ஸோ கண்டிப்பாக இதை மிஸ்ஸே பண்ணாதீங்கன்னு தான் சொல்லணும். ஸோ பயங்கர காமெடியோட இவன் கொடுக்குற ரியாக்ஷன்லாம் இருக்கே, அதெல்லாம் அல்டிமேட்டுன்னு தான் சொல்லணும். ஸோ கண்டிப்பாக இதை மிஸ் பண்ணாதீங்க. ஏன்டா இவ்வளோ மிஸ் பண்ணாதீங்கன்னு சொல்கிறான்னு நினைக்கிறீங்களா? பாருங்கள், அப்புறம் தெரியும் இது எப்படி இருக்கும் அப்படின்றது. ஸோ ஸ்டார்டிங்கில் ஏதோ வெடிப்பு நடக்குது. என்னென்னு பார்த்தா ஒருத்தன் பர்பிள் கலர் மண்டையன் ஏதோ பூச்சி மாதிரி இருக்கான். இவன் வந்து ஓவராக பேசிக்கிட்டு இருக்கான். இங்கே பாருங்கடா, உங்களை அழிக்க தான் நான் வந்திருக்கேன்னு சொல்லும் போது, ஹீரோஸில் யார் மிச்சம் இருக்கா அப்படின்னு கேட்குறாங்க. உடனே மிச்சமாக ஸ்மைலி ஃபேனும் மற்றவங்களும் இருக்காங்க அப்படிங்கிறவங்க ஸ்மைலி மேனை பார்த்தா அவன் படுத்து கிடக்குறான். ஸோ உடனே நம்ம ஹீரோ, கிடக்க வேண்டிய டைம் வந்துருச்சாப்போ, இதெல்லாம் எனக்கு ஒரு அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல போகிறான். உடனே ஒரு பொண்ணு எங்கள் அம்மாவை காணும்னு சொல்லி அழுத்திட்டு இருக்கும்போது டப்புன்னு அவன் பிடிக்க வரான். டப்புன்னு அந்த இடத்துல நம்ம ஹீரோ அவனை காப்பாற்றிடலாம். மொட்டை யார்ரா அவன் மொட்டை? என்ன, நானும் ஒரு ஹீரோ தான். நான் சும்மா ஒரு ஹீரோவாக இருக்கேன். நான் சும்மா ஒரு ஹீரோவா? உங்களை மாதிரி மனுஷங்க போடுற மிச்சத்தினால தானே நான் வந்திருக்கேன். என் பேர் வேக்ஸ்மேன், பூமிதாயோட கோவத்தினால தான் நான் பிறந்தேன் அப்படின்னு சொல்லி பெருசாக நம்ம ஹீரோ. அப்படியா அப்படின்னு சொல்லி ஒன்றுமே உட்காந்து பார்த்துட்டு இருக்கான். உடனே ஹீரோ ஒரு பஞ்சு வைக்க ஒன்று சதறி போயிடுறான். என்னடா, நான் ஒரே பஞ்சு வச்சு செத்து போயிடுறீங்க எல்லாரும். ஐயோ என்னடா நீ ஒன்றும் கொடுக்க முடியுங்கன்னு சொல்லி ஹீரோட பேக் ஸ்டோரியை காமிக்கிறாங்க. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நண்டு மண்டையன் வந்துட்டு, என்னடா வேலையை முடிச்சுட்டு ரொம்ப களைப்பாக வந்திருக்கீங்களோ சார்ன்னு கேட்கும்போது, அது கிடைக்கலன்னு தானே நான் சோகத்தோடு வந்திருக்கேன் அப்படின்னு அவன் சொல்ல, நீயும் என்ன போல தான் போல இருக்கு, சரி போனால் போதுன்னு உன்னை பொழைச்சி விட்றேன் அப்படின்னு சொல்லி இவனும் வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா உடனே சொல்கிறான், அந்த ஒருத்தவனுக்கு தாடா பட்டெக்ஸ் மாதிரி இருக்குல்ல, அவனை பார்த்தீங்கன்னா சொல்லு, அவன் வந்து அவனை கொல்ல போயிட்டுருக்கான்னு சொல்லி போகும்போது இவன் வந்து சும்மா சோகத்தோடு அந்த போய் பார்க்கில் போயிருக்கான். அப்போ ஒருத்தவன் ஃபுட்பால் வச்சு விளையாண்டுட்டு இருக்கான். அவன் யாருன்னு பார்த்தா அந்த பட்டெக்ஸ் வாயில் வச்சவன் தான். ஐயோ இவன் பார்த்தா அவனுக்கு சாவடிச்சிருவானே அப்படின்னு சொல்லி அவன் பார்த்துட்டு இருக்கும்போது, ஐயோ அப்படின்னு இவன் ஏதோ ஒரு மாதிரி ரியாக்ஷன் கொடுக்குறான். என்ன அங்கிள் அப்படின்னு கேட்கும்போது, உன்னை பார்த்தா தாண்டா அவன் கொன்றுவான் அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்கும்போது இந்த நண்டு வந்து இந்த இடத்துல வந்துடுறான். உடனே இவனை அழிக்கலான்னு வரும்போது நம்ம ஹீரோ தண்ணி பிடிச்சி காப்பாற்றிடுறான் அவனை. என்னன்னு பார்த்தா இவன் நம்ம இந்த பைத்தியம் தானே என் ஃபுட்பால் அப்படின்றான். அவன் ஃபுட்பாலை முக்கியம்னு சொல்லி ஹீரோவும் கடுப்பாயிடுறான். உடனே இங்கே பாரு, எதுக்காக இவனை கொண்டு வரேன், இவன் என்ன பண்ணான்னு தெரியுமா, என் மூஞ்சில் அவன் என்ன பண்ணா என்ன அப்படின்னு கேட்கும்போது, என் மூஞ்சில் நான் பண்ணிகிட்டு இருக்கும் போது பெர்மனண்ட் மார்க்கரை வச்சு பிம்பிளை வர வச்சுட்டான். அவனை நான் கொல்லாமல் விட மாட்டேன் அப்படின்னு சொல்லும் போது, அவன் விட்டு அழிச்சிட்டு போக வேண்டியதில்லை அப்படின்னு சொல்லும்போது, அப்படின்னு சொல்லி இவன் ஒரு அடி அடிச்சிடறான். நான் திரும்ப அவனை அடிக்கலாம் அப்படின்னு போகும்போது உடனே ஹீரோ கல் எடுத்து அடிச்சுட்டு, இங்கே பாரு அவன் சின்ன பையன் அப்படின்னு சொல்லும்போது திரும்ப ஒரு அடி அடித்து பறக்க விட்டுடுறான். இதுக்கடுத்து நம்ம ஹீரோவும் அவன் டையை அப்படியே லூஸ் பண்ணிவிட்டு இவனோட கண்ணில் வச்சு இழுத்த உடனே அவனோட கொட்டல் புடலாம் புரிஞ்சிட்டு வரும் பாருங்க. அப்போ தான் இவனுக்கு இந்த பவர் கிடச்சிருக்கும். உடனே அவன் நண்டு வாங்கலான்னு சொல்லி அந்த இடத்துக்கு போயிருப்பானா. ஸோ அதில் நண்டோட ப்ரைஸை பார்த்துட்டு சரி நம்ம வாங்கும் அப்படின்னு சொல்லி நண்டை மட்டும் போயிட்டு காசு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி காசை எடுத்து காமிக்கிறான். உடனே எல்லோரும் ஓடி போயிட்டாங்க. என்னென்னு பார்த்தா இந்த இடத்துல ஒரு பெரிய கால்தோடு வந்து இருக்கும். அது என்ன அப்படின்னு பார்த்தா ஒரு பெரிய டைட்டனை வந்து மிதிச்சுட்டு போயிருக்கும் போயிருக்கான் அந்த இடத்துல. என்னன்னு பார்த்தா அந்த இடத்துல ஒரு சயின்டிஸ்ட் பைத்தியக்காரன் இருப்பான். அவனோட பேக் ஸ்டோரியை பார்த்தா அவன் வந்து அவனோட தம்பி வந்து ஸ்ட்ராங்
ஆகணும் அப்படின்னு சொல்லியிருப்பானா. அப்போ இதை கூடி நீ ஸ்ட்ராங் ஆகிடுவ அப்படின்னு சொல்லி இதை கொடுத்ததுனால தான் இவன் வந்து டைட்டனாகவே மாறி இருப்பான். இவ்வளவு பண்ண இந்த மூதேவி இவனுக்கு ஒரு சட்டி வாங்கி கொடுக்கல. இவன் பிறந்த மேனியாக இந்த இடத்துல நடந்து போயிட்டு இருக்கமும் காற்று அடிக்கிறான். உடனே அவ்வளோ ஊர் அழிஞ்சு போகுது. உடனே வந்து ஸ்டேஷனில் சொல்கிறாங்க, பிசிட்டியை தான் இதை அழிக்கணும்னு வந்துக்கிட்டு இருக்கு, ஸோ எல்லோரும் ஜாக்கிரதையாக இருங்க அப்படின்னு சொல்லும் போது எல்லோரும் ஓடுவாங்க. அப்படியே ஐயோ ஐயோ அப்படின்னு சொல்லி ஓடிக்கிட்டு இருப்பாங்களா. அப்போ இங்கே பாரு உன் தோள்பட்டையில் ஒருத்தன் உட்காந்துருக்கான் பாரு, அவனை நசுக்கி போடு அப்படின்னு வந்து சொல்லுவானா. உடனே இது வந்து இவனை போய் அடிச்சிடும். இவன் அதில் செத்து போயிடுவான். அதை பார்த்துட்டு இது ஷாக் ஆகிட்டு கத்தும் பாருங்க. அதெல்லாம் சும்மா அல்டிமேட்டாக இருக்கும். ஸோ இதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா நம்ம தலைவனை பிடிச்சி பில்டிங்கில் அடிக்கும் பாருங்க. நம்ம தலைவனை தெரிஞ்சு போயிடுறோம். அதுக்கடுத்து நான் ஸ்டாப்பாக குத்தும் பாருங்க. அதெல்லாம் சரி இதுவாக இருக்கும். ஆனாலும் இது கைக்கு தான் லைட்டாக அடிபட்டிருக்கும். அவனுக்கு எதுவுமே இருக்காது. அவன் வந்து ஒரு குத்து வைப்பான் பாருங்க. இது படுத்து இதெல்லாம் பிசிட்டியே அழிஞ்சு போயிடும். என்னடா நீ ஒரு பஞ்சில் போயிட்ட அப்படின்னு சொல்லி அவன் சோகமாக போயிட்டுருக்கும் போது வந்து ஒரு ஷாப்லேருந்து வெளில வந்து போயிட்டுருக்கான். அப்போ வந்து ஒரு கார்கிட்ட ஒரு பூனை இருக்கிறத வந்து பார்த்துட்டு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது பின்னாலேருந்து ஒரு மான்ஸ்டர் வந்து மொட்டை அப்படின்னு சொன்னோடனே ஒரு வாட்டி தான் அந்த மான்ஸ்டர் தெரிச்சிருவாங்க. ஸோ இதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா தலைவன் குளிக்கும்போது என்னை வந்து யாரும் இல்லை, நானே எப்போவுமே போவேன் மான்ஸ்டர் அடிப்பேன், அடியே இல்லாமல் வந்து தூங்குவேன், இது என்னோட ஆபி மாதிரி அப்படின்னு சொல்லி தூங்கிட்டு இருக்கும்போது டக்குன்னு யாரோ வந்து அடிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ ஒன்று அடித்த உடனே இவனும் பறந்து போய்ட்றான். இன்னும் சொட்டு அடித்த உடனே அவனுக்கு ரத்தம் வந்துடுது. உடனே ஒருத்தன் டிராஃபிக் லைட்டை மாட்டின மாதிரி வந்துக்கிட்டு நாங்கள் தான் இந்த பூமிக்கு புதுசாக வந்திருக்க ஏலியன்ஸ்னு சொல்லவும் அந்த தரையில் வாடா வாடா இந்த மாதிரி ஒரு ஆள் கூட சண்டை போடுறதாண்டா நான் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன் அப்படின்னு சொன்ன உடனே இது வந்துட்டு வீக்கு மொட்டை அப்படின்னு சொன்ன உடனே ஒரு அடி ஒப்பான் போடுறோம். அப்படியே தெரிச்சிக்கிட்டு போயிடுங்க. அது உடனே மற்றவங்களாம் வந்து அடிக்கலான்னு ஒரு அடிச்சு நொறுக்கும். உடனே இன்னொரு இதை அடிக்கலான்னு போகும்போது தப்புன்னு அவனோட அலாம் கிளாக்கை வந்து உடச்சிடுவான். ஸோ இதெல்லாம் ஒரு கனவுன்னு தெரிஞ்சுக்குவான் நம்ம ஹீரோ. அதை நீங்களே பாருங்கள். இந்த அடிச்சுன்னு ஒருக்கான ஹீரோ ஐயோ இது கனவான்னு சொல்லி வெளுப்பு வாங்கிடுவான். இப்போ உடனே வந்து இன்னொருத்தவங்க நாங்கள் இந்த உலகத்தை அழிக்க வந்திருக்கோன்னு வர்ற இதாண்டா எனக்கு சான்ஸ்ன்னு சொல்லி போய் ஒரு உதப்பாமல் இருக்கு. உடனே அவங்க அப்படியே அந்த தோல்வி கொடியை காமிச்சிட்டு போயிடுவாங்க. இதோட இந்த எபிசோடு முடியுது. பார்ட் 2 என்ன கமெண்ட் பண்ணுங்கள்.